Dear 12th standard students, ஸோ உங்களுக்கு வந்து 12th மேக்ஸில் லெசன் 2ல் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சம் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 2.8ல் 5வது கொஸ்டின், அதாவது Z³ + 27 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த இசட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே Z³ இருக்கிறதுனால இசட்டுக்கு வந்து 3 சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இங்கே க்யூப் இருக்கிறதுனால நம்ம இதை க்யூப் எழுத போகிறோம். அப்போ Z³ + இதை வந்து 3 க்யூப்னு எழுதிக்கலாம் = 0. இப்போ A³ + B³ அந்த ஃபார்மில் எழுதிக்கோங்க. A³ + B³ = A + B × A² - AB + B². இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக Z, பிக்கு பதிலாக 3. அப்போ Z + 3. நெக்ஸ்ட் ஏக்கு பதிலாக Z போட்டோம்னா Z² இங்கே Z இங்கே 3, அப்போ 3Z. இங்கே பிக்கு பதிலாக 3 போட்டோம்னா 3² = 0. அந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ தனித்தனியாக பிரித்து எழுதுங்க. Z + 3 = 0. இது ஒரு ஆன்சர். அடுத்து அதே போல் Z² - 3Z 3a² பண்ணால் 9 = 0. இப்போ இதில் வந்து Z இந்த +3 அங்கிட்டு போச்சுன்னா -3. அப்போ இது ஒரு சொல்யூஷன். அதுக்கடுத்து இது வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ண முடியாது, அதனால் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். Z - -b ± √b² - 4ac/2a. இதில் ABC எடுத்து எழுதிக்கோங்க. A அப்படிங்கிறது இந்த Z² முன்னாடி உள்ள நம்பர் தான் A. இங்கே வந்து நம்பரே இல்லாதனால 1ன்னு போட்டுக்கோங்க. Bங்கிறது Zக்கு முன்னாடி உள்ளது, அப்போ -3. Cங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் 9. அப்படியே இதில் அப்ளை பண்ணுங்கள். Z - -b. ஆல்ரெடி பிக்கு -3 இருக்குது, இங்கே ஒரு ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது வந்து +3 வந்துடும். அடுத்து ± √b². பிங்கிறது -3, இப்போ -3² பண்ணால் 9 -4 AC. ஏங்கிறது 1, Cங்கிறது 9 பை கீழே வந்து 2a 2 × 1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 ± இது 9 - 36. 9 4 are 36. இப்போ √9 - 36 / 2. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 3 ± 36ல் 9 போச்சுன்னா 27 -27. இப்போ √−27/2. இப்போ அடுத்து 3 ± ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக ஐன்னு போடணும். ஐன்னு போட்டு அந்த 27 எப்படி பிடிக்கலாம்னா 9 × 3 அப்படி பிடிச்சிக்கலாம் /2. ஏன்னா இதில் வந்து 9க்கு நம்ம ரூட் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ரூட் எடுக்கிற மாதிரி பிரிக்கணும். இப்போ 3 ± இப்போ 9க்கு ரூட் எடுத்தால் 3, அப்போ 3i. இந்த 3க்கு நம்ம ரூட் எடுக்க முடியாது, அதனால் ரூட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க /2. இப்போ ரெண்டுலேயுமே 3 இருக்குது, அந்த 3 காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இங்கே 1 இருக்கும் ± இங்கே வந்து √3i இருக்கும் /2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3/2 1 ± √3i. இப்போ நம்ம தனித்தனியாக பிரிக்கும் பொழுது 3/2 +1 எழுதணும் -1 எழுதணும். இப்போ 1 + √3i. இது ஒரு ஆன்சரு. அதே போல் 3/2 1 - √3i. இது ஒரு ஆன்சர். இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இசட்டுக்கு -3 ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3 ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதோ இம்பார்ட்டன்ட் ரைட் தான். ஸோ உங்களுக்கு வந்து புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ எப்படி புக் ஆன்சர் கொண்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. 3/2 1 + √3i. இது எப்படி எழுதலாம்னா 3 × இந்த 2 வந்து இங்கே கொண்டு வந்துருங்க 1/2 + √3/2i. இப்போ 3 × இந்த 1/2 இருக்குது, அதுக்கு என்ன எழுதிக்கலாம்னா cos π/3. cos 60 அதோட வேல்யூ தான் 1/2 ப்ளஸ் அதே போல் இந்த √3/2 வந்து sin π/3 எழுதிக்கலாம். இந்த ஐயை வந்து முன்னாடி போட்டுக்கோங்க, போட்டுக்கிட்டு sin π/3. ஸோ இதான் வந்து உங்களுக்கு வந்து புக் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெண்டாவது சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. 3/2 × 1 - √3i. இப்போ 3 × இந்த 1/2க்கு பதிலாக cos π/3 - i sin π/3. ஸோ இப்படியே இம்பார்ட்டன்ட் ரைட் தான். இல்லை புக் ஆன்சர் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா = 3 × இந்த π/3 எப்படி பிரிக்கிறோம்னா cos 2π - 5π/3 இப்படி பிரிச்சுக்கலாம். ஏன்னா இதை கிராஸ் பண்ணும்போது 6π 3 2 6π 6πயில் 5π போச்சுன்னா 1π வந்துடும். அப்போ π/3 வந்துடும். அதே போல் -i sin 2π - 5/3 இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்போ 3 × 2π அப்படிங்கிறது 360 டிகிரி. இப்போ அந்த குவாட்ரண்ட் பார்க்கும்போது 360 இங்கே இருக்கும். 2π -
ப்ளஸ்னால் இங்கே வரும், மைனஸ்னால் இங்கே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ப்ளஸில் இருக்கும், இங்கே சைன் ப்ளஸில் இருக்கும், இங்கே டேன் ப்ளஸில் இருக்கும், இங்கே காஸ் ப்ளஸில் இருக்கும். ஸோ பின்னாடி வரும்பொழுது இங்கே காசு தான் ப்ளஸில் இருக்குது, நமக்கு இங்கேயும் காசு தான் இருக்குது, அதனால் ப்ளஸ் தான் வரப்போகுது ஆன்சரு. அப்போ இது என்ன எப்படி எழுதணும்னா காஸ் 5π/3 அப்படி எழுதிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே சைன் இருக்குது, அதே போல் 2π மைனஸ்னால் இங்கே தான் வரும். ஆனால் இங்கே சைன் இருக்குது, நமக்கு இங்கே காசு மட்டும்தான் ப்ளஸில் வரும். இங்கே சைன் இருக்கிறதுனால இது வந்து மைனஸாக மாறிடும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ்ன்னு போட்டு I sin 5π/3. ஸோ இதான் வந்து உங்களுக்கு புக் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. புக் ஆன்சர் இதை எப்படி ஷார்ட்டாக எழுதியிருக்காங்கன்னா 3, இந்த காசுக்கு பதிலாக சீன் போட்டுருப்பாங்க, I சைனுக்கு பதிலாக எஸ்ன்னு போட்டுருப்பாங்க, 6, அப்புறம் இந்த டிகிரி போட்டுருப்பாங்க 5π/3. இந்த மாதிரி உங்களுக்கு புக்கில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சம பொறுத்தளவுக்கு இது ஒன்று இம்பார்ட்டனால் ரைட் தான். இல்லை உங்களுக்கு புக் ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் போட்டுப்பாங்கன்னா 3 இன்ட்டு காசுக்கு C, இது I, சைனுக்கு S, அப்புறம் π/3. இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் போட்டுப்பாங்க. ஸோ 3 ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க்கு. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டவுட் கேளுங்க, கண்டிப்பாக வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கோட நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.